ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபேஸை வந்து எப்படி சூப்பராக அழகாக சூப்பராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபேஸ் பேக்கு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே வச்சு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஃபேஸ் பேக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து ஆரஞ்சு தோல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அவங்க வீட்டில் என்ன ஆரஞ்சு இருக்குதோ, அதாவது நான் வந்து சின்ன கமலா ஆரஞ்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். 2 ஆரஞ்சோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட காஃபி பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேங்க. காஃபி பவுட்ரு பார்த்திங்கன்னா சன்ரைஸு, ப்ரூ 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லாட்டி நீங்கள் நார்மல் காஃபி பவுட்ரு வச்சுருந்தீங்கனாலும் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஆரஞ்சு தோலுக்கு ஒரு காஃபி பவுட்ரு பாக்கெட்டு ஃபுல்லும் கொட்டிக்கிறேன். அதை ஃபுல்லும் எடுத்துக்கிறேங்க. இப்போ இது கூட சேர்த்து நம்ம அரிசி மாவு சேர்க்க போகிறோம். சேர்த்து இது கூட எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோங்க. நம்ம இன்றைக்கி ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா 2 டைப்பாக இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒன்று ஸ்க்ரப்பு டைப்பு, அதுக்கடுத்தது மாஸ்க்கு. இப்போ இந்த 3 பொருட்களுமே ஸ்க்ரப்புக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆரஞ்சு தோல், காஃபி பவுட்ரு, அரிசி மாவு 2 ஸ்பூனு. நீங்கள் வேணும்னா அளவு வேணால் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறேங்க. உங்களுக்கு நீங்கள் தண்ணியில் சேர்த்து கூட அரைக்கலாம், இல்லாட்டி பால் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இல்லாட்டி நல்லா நைஸாக அரைக்குது அப்படின்னா நீங்கள் தண்ணியே ஊற்றாமல் கூட அரைச்சிக்கலாம். அது அவங்கவுங்க மிக்ஸி அரைக்கிறத பொறுத்து. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம இதை வந்து ஃபேஸ் பேக்கு, அதாவது ஃபேஸ் பேக் இல்லைங்க, ஃபேஸ் ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆரஞ்சு தோல் ஸ்க்ரப்பை நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபேஸில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸு, அதாவது அழுக்குக்குள்ளே மாதிரி உள்ளே போய் அடைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டால் தான் நம்ம போடுற ஃபேஸ் பேக்கோ இல்லாட்டி ஃபேஸுக்கு என்ன செய்கிறனாலும் ஒர்க் அவுட் ஆகுங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் ஆரஞ்சு இது எடுத்திருக்கேன். ஆரஞ்சு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரப்பு கொடுத்தா போதும். சின்ன ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சமாக மசாஜ் கொடுங்க. மசாஜ் கொடுத்தீங்கன்னா நம்ம மூக்கில் இருக்கிற பிளாக் ஹெட்ஸு ரிமூவ் ஆயிருங்க. இது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் பிளாக் ஹெட்ஸுக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஒரு ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து 5 மினிட்ஸு இல்லாட்டி 3 மினிட்ஸில் நீங்கள் ஃபேஸை கழுவிக்கலாம். நம்ம ஆரஞ்சு போட்டிருக்கனால ஒருத்தர் ஃபேஸுக்கு கொஞ்சம் லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து உடனே டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அதை போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா, அரிசி மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேங்க. அது கூட நம்ம யூஸ் பண்ணுற டால்க் பவுடர் இருக்குதுல்ல, நம்மளோட ஃபேஸ் பவுட்ரு, டாக் பவுட்ரு, அந்த பவுட்ரு வந்து நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாங்க. அது நீங்கள் வந்து அட்லீஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்குனாச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம பசும்பால் இருக்குதுல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பசும்பால் இல்லாதவங்க கற்றாழை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ மில்க்குக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்டும் ஒயிட்டும் கிடைக்குங்க. மில்க் எப்படி ஒயிட்டாக இருக்குதோ அதே மாதிரி நம்ம ஃபேஸையும் நல்லா ஒயிட்டாக வச்சுக்கோம். இப்போ இந்த பொருட்களை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு ட்ராப்பு வந்து தேங்காய் விட்டுக்கோங்க. அது இன்னும் நல்ல மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஃபேஸை வந்து நல்ல பிரைட்டாக ஒயிட்டாக வச்சுருக்கோங்க, சாஃப்டாக வச்சுருக்கோம். தோலில் வரக்கூடிய சுருக்கங்கள், ஏஜ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய சுருக்கங்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 36 வயசு ஆயிடுச்சுங்க. ஆனாலும் ஃபேஸில் வந்து சுருக்கங்களோ அதிகமாக பிம்பிள்ஸோ எனக்கு எப்பயுமே வராது. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபேஸுக்கு அப்படியே பேக் மாதிரி போட்டுடலாம். பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸு போட்டுட்டு நீங்கள் அப்படியே இதில் உள்ள இதை அப்படியே நல்லா கழுகி முகத்தை கழுகுனீங்க அப்படின்னா சூப்பரான நம்ம ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் ஃபேஸ் மாதிரி தக்கன்னு மின்னுங்க. நீங்கள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருட்களவே வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஆரஞ்சு தோல் இல்லாதவங்க நீங்கள் தக்காளி கூட எடுத்துக்கலாம். தக்காளி இல்லைன்னா வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு நல்லா ரிமூவ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து சைனீஸ் ஃபேஸ் மாதிரி இருக்குங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கண்டிப்பாக
யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே, நல்ல ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் ஆச்சு. இப்போ இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையான உள்ள பொருட்கள் தான், நம்ம வேறு எதையுமே சேர்க்கல. இந்த பொருட்கள் எல்லாமே நல்ல சூப்பரான ரிசல்ட் கொடுக்குங்க. ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஏதாவது மேரேஜுக்கு போகணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அப்படி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு இப்போ 10 மினிட்ஸ் தான் ஆகுங்க. நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் தெரியும். என்ன முகத்துக்கு யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் கேட்பாங்க. அதுக்கு கூட நம்ம சாப்பாடும் நல்ல ஃப்ரூட்ஸு இது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸு நல்லா பளபளப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்